என் நாட்டாக மட்டுமல்ல, என் நாட்டிற்காக, என் நாட்டு மக்களுக்காக என் நாட்டில் நீர்வளம், நிலவளம், கனிவளம் குறைவு. இது செய்வது மக்களை காப்பாற்றுவது மன்னனுடைய நீதி. ஆகியனால என் நாட்டு மக்களுக்கு சலுகையே படித்த இளைஞர்களுக்கு அரசாங்கத்திலே வேலை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் காப்பகம், முதியோர் இல்லம் நடத்தி வருகிறது என்னுடைய அரசாங்கம். இத்தனை செய்தாக விரும்பினார் ஒரு நாட்டின் மூலாதாரமே பொருளாதாரம் தானே. அதை கொள்ளையடித்தால் என்ன, ஒப்படைத்தால் என்ன? நான் அராஜகவாதி, அராஜகவாதி. எனக்கு எப்போதெல்லாம் எவையெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே சென்று நானே எடுத்துக் கொண்டேன். எவரிடத்திலும் யாசமாக கேட்க வேண்டிய அவசியம் வாழ பொறுக்காத புள்ளர்விகள் போற்றுவோர் போற்றச்சு, புழுதிவாரி துற்றுவோர் தூற்றச்சு. என் நாட்டின் சிறப்பு எப்படி தெரியுமா?
வர வேண்டிய தலைமையை காணவில்லையே. தளபதி, எனக்கு முன்னதாக அவைக்கு தரவ வர வேண்டியதாங்கள் இன்று தாமதமாகுவதின் நோக்கம் தங்களுடைய ஆட்சி, அதாவது நம்முடைய ஆட்சி எந்த விதமான குறைபாடு ஏதேனும் உள்ளதா என்று நகர சோதனைக்காக சென்றிருந்தேன். அதனால் சற்று காலதாமதமாகிவிட்டது. அரியணை மன்னிக்கலாம். தேச விசாரணை ஹலோ, இந்த ரெண்டையுமே அமர்த்தாதிய சாமியரா. கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஏராளமான பதிலை தண்டிகளை தாராளமாக சொல்ல தாங்க தயாரா? அரசே, தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க அரிய சிறப்பாக நடைபெறுகிறது. எந்த விதமான குறைபாடும் இல்லை. அது மட்டுமல்ல, மக்கள் கோவில்களில் திருவிழாக்கள் வைத்து பல கலை நிகழ்ச்சிகளை வைத்து கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான குறைபாடும் இல்லை. மாதம் கோவில் மழை பெய்கிறதா? வேலை விவசாய பெருமக்கள் சுகமாக வாழ்கிறார்களா? அவர்களுக்கு ஏதாவது குறை இருக்கின்றதா? அரசே, மாதம் மும்மாறி மழை தவறாது வருகிறது. வேலை மோதில் வேதியர் கோர்மடை, மாத ஏற்படைய மங்கியர் கோர்மடை, தங்களை போன்ற நீதி நேர்மையுள்ள மன்னர் கோர்மடை ஆகிய 3 மணியும் தவறாது வருகிறது. மக்கள் அனைவருக்கும் விவசாயம் வேண்டுமா? இடம் கொடுங்கள். ஏற்கலப்பை, நெல் விதைகள் அனைத்தும் மாதம் மும்மாறி மழை பொழிகிறது. ஏழை விவசாய மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறார்கள். உண்மை. தேவாலயங்கள் வாரிக்கால முறையாக நடக்கின்றது. இல்லை. எந்த விதமான குறையும் இல்லையே. இல்லை அரசே. பசி இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை. சபா இன்று இந்த சபை கிடையாது. கேட்க மறந்துவிட்டேன். என்னை போன்ற மற்ற சிற்றரசர்களா இந்த கலிங்க கேசுக்கு கப்பம் கட்டி வருகிறார்கள். உண்மைதானே? உண்மை, உண்மை. அத்தனை சிற்றரசர்கள் கப்பம் கட்டி விட்டார்களா? ஏதாவது குறை இருக்கிறதா? அரசே, தங்கள் ஆட்சிக்கு கீழ்வடிந்துள்ள அனைத்து சிற்றரசர்களும் கப்பம் செலுத்தி விட்டன. ஆனால் எதனால் சாரவாபுரியை ஆட்சி புரிந்து வரும் தூய்மை சேவை மட்டும் கடந்த 5 ஆண்டு காலமாக கப்பம் செலுத்த மறுக்கிறார். கப்பம் கட்ட மறுக்கிறார். உண்மை. ஏன்? அதன் காரணம் அவன் மகன் சத்தியவாதி இருக்கின்ற கர்வம், 1064 கலைகளில் கற்றவன் என்ற கர்வம், ஆணவம். இவனை இப்படியே மன்னித்து விட்டு விட்டவங்க வைத்துக் கொண்டு நம் நாட்டின் மீது என் மீது பயமற்று விட மக்களுக்கு மற்றவர்களுக்கு தீபச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை இவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அரசே, மிக்க மகிழ்ச்சியான விஷயம். என்ன விஷயம்? அரசே, இப்பொழுது சாரதாபுரியில் சத்தியவான் இல்லை. அவன் மாமனுடைய மணிப்புரத்திற்கு விருந்துக்கு சென்றிருக்கிறார். நல்ல சந்தர்ப்பம். நம் போர்ப்படையை நினைத்தனே, போர்ப்படையை நினைத்து தயாரான நிலையில் இருக்கட்டும். போர்புலம் செங்க பார்த்தால் முழங்கட்டும். நாட்டு
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மண்ணாய் பெரும்போடு வீரனாய் அட்டமணி மறைநாட்டு அடிமுடியினல் மதியணி இறைவனி போதிக்க வந்த குருவனி கோபாலங்கள் பெற்றவனே என்னுயிர் சிவகுடி வெங்க போனேன். என் குறைப்பேன் ஈசனே சிவகாமி தேசனே என்னை ஈண்டே தில்லைமோல் நடராஜனே அண்ணா மலையாரையும் ஆரியூர் தியாகரையும் கண்ணா காலத்தினர் சாரபவன் நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் எவ்வித குறையில்லாம ஆண்டு வருகின்ற பொழுது எமது மகன் சத்தியவான் தாய் மாமனர் வீட்டுக்காக விருந்துக்காக போயிருக்கிறான். விருந்துக்கு சென்றிருக்கிறான். அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல, எப்பேற்பட்டவன் புத்தியிலையும் நலத்திலையும் குணத்திலையும் மிக மிக சிறப்புடையவன். என் நாட்டு மக்களாம் அவனை பார்த்து அது மன்னா மன்னா என்று பயந்து கொள்வார். என்ன காரணம்? அவன் நடந்துக்கிற முறைகள் விதங்கள் நடைமுறைகள் ஏதோ சத்தம் கேட்கிறது. என்ன தெரியவில்லை? ஆபத்தா? என்ன ஆபத்து? அங்கு தேசத்து மன்னன் நாட்டு மேல படையெடுத்து விட்டு ஆபத்தா? அரே சிவாயே, அரண்மனைக்கு புன்புறம் பெரிய பட்டியல் கல் இருக்கிறது. பட்டியல் கல்லை புரட்டி விட்டு தப்பித்து செல்லடா. இன்னும் நான் வருகிறேன். நீங்கள் எல்லாம் நீங்கள் அடிமை. இவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் இசைக்கலைஞர்கள். கைது செய்துள்ளேன். உங்களுக்கு சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் என்றாலே அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி கலைஞர் என்றாலே வழக்கத்துக்குரியவர்கள் தான். ஆனால் சாலாபுரியில் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. ஆற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் ஒன்று என்று அறிஞர் சொன்ன பாதையில் வந்தவர்கள் தான். ஆகினாலே இந்த கலைஞர் வரும் மக்களுக்கான விடுதலை வேண்டிய பதக்கங்கள் பட்டாளையை கொடுத்து நாட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். உங்கள் அனைவருக்கு விடுதலை. அவன் எங்கே இருந்தாலும் சரி கை கட்டுகளா கட்டி அவனை இழுத்து வாருங்கள். இவனுடைய கை கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். வர வேண்டும், வர வேண்டும். கல்க தேசத்து மன்னரே, கஜகேது மன்னரே, வர வேண்டும். தாங்கள் வருவதாக முன் அறிவிப்பு கொடுத்துதான் என்னால் இயன்றவரை தங்க தாம்பாளத்திலே வெள்ள பட்டாடு விரித்து குங்கும சந்தனத்தோடும் நெற்றியில திலகமிட்டு வர வேண்டும். மன்னா, எங்க நாட்டுக்கு பத்திரிகை ஆக்கிய போற ஆசனத்திலே அவருங்க மன்னா, வாசல் மன்னா என்று வரவேற்பு செய்திருக்கேன். அதை விடுத்து இப்படி நல்ல இரவு நேரத்திலே திருச்சித்தனமாக வந்திருக்கிறது. அந்த நோக்கம் என்ன? யாருக்கு தேவையுடைய மரியாதை? மரியாதை, அவமரியாதை, இரவு பகல், லாபம் நஷ்டம், தாய் நமக்கை அத்தனை ஒன்றாக கலங்கக்கூடியவன். எதற்கும் கலங்காதவன். ஏன் வந்தேன்? எதற்காக வந்தேன்? நள்ளிரவு நேரத்திலே நான் படை கொள்வதன் நோக்கம் நாட்டின் மீது நான் படையெடுத்து வந்தேன். மறுக்கவில்லை. ஒரு நாட்டை தன்னை இமை காப்பது ஒரு காக்கக்கூடிய மன்னமானவர்கள் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? சற்று அந்த புறத்திலே ஐயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். வெக்கமாக இல்லை. உறங்கி விட்டேன் என்று கூறுவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லை. நன்றாக தெரிந்து கொள்கிறேன். மனிதனாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, நீ மிருகமாக இருந்தாலும் சரி, இரா பக தூக்கிக் கொண்டே இருந்தால் அந்த நோய்க்கு, அந்த சீவனுக்கு நோய் என்று சொல்வார்கள். ஆனா கண் விழித்துக் கொண்டே இருந்தாலும்
அந்த சீவனுக்கு நோய் என்று சொல்வார்கள். உண்ட மயக்கம் தொண்டர்களுக்காக வரும் என்பது உமக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், உலக மக்களுக்கு தெரியும். சொல்லும். ஆனால் போர் படகில் உறங்கிய ஒரு வீரன் தன் வெற்றியை இழக்க நேரிடும். படகில் உறங்கிய ஒரு முதலாளி தன் லாபத்தை இழக்க நேரிடும். பள்ளியில் உறங்கிய ஒரு மாணவன் தன் கல்வி இழக்க நேரிடும். புரிந்தவன் தானே நீ குறைத்து விட்டார். நீ குறைத்து விட்டால் உனக்கு சொந்தமான உன் கோட்டையை எனக்கு விட்டு கொடுத்து விட்டாய். பறக்குதுமாறு கழுகுப்படி கண்டுபிடித்து இருக்கின்ற நேரத்திலே எமது நாட்டு அவதரித்தை ஆனால் நீ சரியான வீரன் என்று ஏற்றுக்கொள்வேன். அதை விடுத்து நான் தூங்குற நேரத்துல என் நாட்டை அவதரித்தேன்னு சொல்லுவேன், கொடி பறக்குதுன்னு சொல்றேன். இது உங்களுக்கு வெக்கமா இருக்கிற இவளே வீர விளைவாகாது, இவேடு துறை பெறாது, மானம் மற்றும் என்னைக்கு அழிவில்லாது. ஆனா சரியான வீரனாக இருந்தால், மன்னனாக இருந்தால், நீ ஒரு அழகது மன்னனாக இருந்தால், நான் கண்டுபிடித்திருக்கிற நேரத்தை எவ்வளவு நாட்டை அவதரித்தேன் ஆனால் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் தூங்குற நேரத்தில் என் நாட்டை அவதரித்து சொல்வதற்கு மனையனே வெட்கம் வெட்கம் யாருக்கு வெட்கம் இல்லாதவர்களே கிட்ட பற்றி பேசக்கூடாது. அனைத்து குறுநில மன்னர்களுமே எனக்கு கப்பம் கட்டி வாழ்கிறார்கள். நீ புத்திசாலி என்ன கேட்டிருக்க வேண்டும், என்ன காரணமான வந்து கேட்டிருக்கணும். நானே கூறுகிறேன், அனைத்து குறுநில மன்னர்களுமே எனக்கு கப்பம் கட்டி வாழ்கிறார்கள். அதாவது நீ கப்பம் கட்ட மறுக்கிறார். என்னடா காரணம்? என்ன காரணம்? யாருக்கு யார் கொடுக்க வேண்டும்? கப்பம் கொடுக்க வேண்டுமா? வரி கொடுக்க வேண்டுமா? கேட்பதற்கு வெட்கமாக தெரியவில்லை. ஒரு மன்னனுக்கு ஒரு மன்னன் வரி வட்டி கேட்பதற்கு வெட்கமாக தெரியவில்லை. வானம் வானம் வன்மொழி விளைகின்றது, நிலத்தை அழைப்பு அளிக்கின்றது, நெற்றி வேர்வை நிலத்திலே சொட்டு சொட்டு என சிந்துகிறது. சென்னல் விளைகிறது, சென்னல் அறுவடை செய்து அரிசியோடு குளித்து வரும் கடாரவிட தமிழ் இலக்கே நான் அவர்கள் கொண்டு மாநகற்ற மலையனே வானம் பொழிகிறது வன்மழையை, சென்னல் குறைகிறது சென்னலை. உத்தமராகிய என் மக்கள் உழைத்து வாழ்கிறார்கள். உளுத்தராகிய உழைப்பினால் வரி கெடுக்க வேண்டும், வெப்பம் கட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? தெரிந்து நீ என் அடிமை. கங்கை கட்டி கடலத்தை ஆண்ட காலத்திலே கைய விஷயம் தலையிலே கல்சுமத்திய நாளையிலே அடிமையிலே அடிமையின வார்த்தை எனது செங்கோட்டுவான் காதுக்கு கேட்டுக்குமா கேட்டுக்குமா உங்கள் சிவந்த நாட்டை இறுதி நமக்கு அழுத்த இறுதியாக கேட்கிறேன், எச்சரிக்கையாக கேட்கிறேன். வரி கொடுக்க முடியுமா முடியாதா? உறுதியாக சொல்கிறேன், இறுதியாக சொல்கிறேன், வரி கொடுக்க முடியாது. உனக்கு என்ன நான் கொடுக்க வேண்டும்? எதற்காக நான் கொடுக்க வேண்டும்? அடிமை அடிமை என்று எத்தனை இப்பொழுது என்ன சொல்கிறாய்? தருகிறேன். நாங்கள் செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை ஒட்டுமொத்தமாக தருகிறேன். மன்னர் வயதான காலத்தில் அடிப்பது உணவாடுவது இவைகளெல்லாம் அரசியலே ராஜேந்திரம் அப்பா சகஜம். போகட்டும். எத்தனை ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக வாங்கி வைத்தீர்கள். நான் உள்ளே சென்று மதுவை எறிந்துவிட்டு அழகான மங்கிகள் ஆமுடைய அவையில் இருக்கிறார்கள். ஒன்று வருத்தமில்லை, எனக்கு ஒன்று வருத்தமில்லை.
இதோ துர்மச்சனா, இந்த படத்துல உங்களுக்கு வைக்கணுமான வைக்கிறேன். என்னடா துர்மச்சனா? போய் வரி எவ்வளவு எடுத்துக்கோ. ஒரு வரி குறைஞ்சாலும் வர மாட்டேன். ஒட்டு மொத்தமாக தருகிறேன். மொத்தமா வரல. தருகிறேன். போடா போய் எடுத்துடா துர்மச்சனா போ. என்னுடைய வீரத்தை பத்தி அவனுக்கு தெரியல. நான் வீராதி வீரன். அடுத்து சொல்ல போனா இந்த சாலாபுரிக்கு நானே அவனை அரசனாகலாம். தாங்களுக்கு அறிவுரையா? எத்தனை ஆண்டுகளாக செலுத்த வேண்டும்? 5 5 ஆண்டுகளாக ஒட்டு மொத்தமாக தருகிறேன். அடே தூய்மைச்சேரமண்ணா, எங்களுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை கொடுத்து செல்லடா என்று ஆணவமா இருக்கிறது. அடே துய்மச்சனா, அப்படி கேளுங்க. அரிய குர்ரா பெண்ணே, அப்படி குர்ரா மொத்தமா குர்ரானே கொதறீங்க. துய்மச்சனர் நாளுங்க கதறது ஓலிங்க. துய்மச்சனர் நாளுங்க கதறது ஓலிங்க. எங்கே அந்த கைமுனைக்கு கல்வியில இருக்க மன்னன் கஜகஜ மன்னன் எங்கே இருந்து வா. தருகிறே இல்ல அந்த புறத்துல அரியடியா இருந்தாய். சாட்டையை எப்படி பிடிக்க வேண்டும் தெரியுமாடா? சாட்டையை எப்படி பிடித்து அடிக்க வேண்டும் தெரியுமா? போடா போய் திருப்போட ராமையாட்ட போய் கேளு, இந்த சாட்டை எப்படி பிடிச்சு அடிக்கணும்னு. இல்ல புலிக்குறிச்சியார் போட்ட சிங்கம் உட்கார்ந்து இருக்கிறா பழனி அம்பலம். அங்க போய் கேட்டா சாட்டை எப்படி பிடிச்சு அடிக்கணும்னு.
இறந்துட்டா மூக்கில விட்டு காத்து வருது. சீ. இறந்தவனுக்கு மூக்கு வழியாக எப்படி மூச்சு வரும்? அது அரசே குடிக்கிறது சாதாரண கேட்கிறியா? குடியார போயிட்டு தண்ணீர் கேட்கின்றார், தண்ணீர் கொண்டு வாருங்கள். ஒரு நாயை அடித்து கொள்ள வேண்டும் என்றாலும் பகிர்ந்து பூஜிக்க உணவனை கொடுத்து தான் கொள்ள வேண்டும். இது கலைஞத்தின் கட்டளை. சட்டம். தண்ணீர் கொண்டு வாருங்கள். தளபதி அரசே, நம் நாட்டிலே எதிரியாக இருந்தாலும் சரி, உண்மை அவனை அடித்து கொலை செய்யலாம், ஆனால் விஷம் கொடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆகையினாலே எந்த பழைய கைதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தரக்கூடிய உணவினை முதலில் மன்னனாகப்பட்டவன் சோதனை செய்து விட்டுதான் உண்ணவிட வேண்டும். ஆகையினாலே இந்த தண்ணீரிலே எது விஷம் இருக்கிறதா என்று நான் அறிந்து விட்டு பிறகு தருகிறேன். என்ன ஒரு தித்திப்பு! ஏன் தளபதி? எத்தனையோ முறை நம் நாட்டினுடைய நீர்களை நான் பருகிருக்கின்றேன், ஆனால் என்றும் இல்லாத அளவிற்கு இந்த தித்திப்பாக இருக்கிறது. நான் பேச போறேன். குடிக்க நினைச்சு கொண்டாந்து நீங்க குடிச்சு விட்டீங்க. தளபதி, தளபதி பாய் கடிக்கிறது வரதே பல்ல வலிக்குது. தளபதி, போனால் போகட்டும், சிறுநீர் தானே, உயிரை கொள்ளாது. பரவாயில்லை. இதோ விமர்சனம். விமர்சனம். இந்த தண்ணீரோடு ஒரு சகாப்தம் இழுத்துச் செல்லுங்கள், சிரசாலம் செய்து விடுங்கள். என்ன செய்யலாம்? சிரசேதம் செய்து விடுங்கள். வேண்டாம் அரசே, இவனை கொன்று விட்டால் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்காது. இவனையும் இவன் மனைவியையும் எஞ்சான் உடம்புக்கு சிரசு புறலாம், அரசுக்கு 2 கண்கள் புறலாம். இவர் கண்களை புடுங்கி காட்ட தெரியும். கண்ண கண்ணனை நீராற்றுங்கள், எடுத்துச் செல்லுங்கள்.
சரியில்லை. என்ன மூடா என் மகன் சத்தியமானே எங்கே பார்க்க முடியும்? மரியாதைக்கும் பண்புக்கும் உரிய மக்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை இந்த வருடம் மாமா அவர்கள் மறைந்து விட்டார், ஆனால் இங்கு நிஜமாக இருக்கிறார் என்ற உணர்வோடும் நினைவோடும் தான் இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு இந்த திருவிழாவிற்கு எனக்கு ஒற்றும் துணையும் உறுதுணையோடு
இயக்குநர்கள் மற்றும் அண்ணன் தம்பிமார்கள் அனைவரும், கிராமத்தார்கள் அனைவரும் எனக்கு உதவியோடு இந்த திருவிழா நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு நாளை மதியம் விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பொதுமக்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராதானூர் கிராமத்தின் சார்பாகவும் சுப்பிரமணிய மாமா சார்பாகவும் அரசு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறேன்.